இந்த காரணத்தினால தான் லெக் டேவை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ப்ரோசஸ் டெய்லி லாக். ஆனால் டெய்லியும் போட மாட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலே நம்ம காலேஜுக்கு கிளம்பிட்டோம். என்னடா காலேஜுக்கு டிஷர்ட் போட்டு போகிறோன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் இன்றைக்கி ஹால் டிக்கெட் தான் வாங்குறதுக்கு போகிறேன். ஒரு வழியாக நம்ம காலேஜ் ரீச் பண்ணி ஹால் டிக்கெட்டும் வாங்கிட்டோம். என்னடா ஹால் டிக்கெட் அம்மன் கோயில் பத்திரிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எங்கள் காலேஜில் எப்பயுமே இந்த மாதிரி தான் தருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய காலேஜ். நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் காலேஜே நம்பாது. ஏன்னா நிறைய நாள் அந்த ஹாலிடே இந்த ஹாலிடே ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் நான் அதிகமாக இருப்பேன். இவர் தான் நம்ம காலேஜ் நண்பர். இவருடைய வண்டி பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே ஸ்பீடு தர மாட்டேங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய வண்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோனியன் காயிலேருந்து ஒரு அக்கா வந்து எப்படி க்ரூம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த டோக்கனை கொடுத்தோம்னா 20% ஆஃப் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம பசங்க தான் புளியாச்சு. அப்போ 5 டோக்கன் கொடுத்து ஃப்ரீயாக காசில் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. ஹால் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கிரவுண்டு. காலேஜ் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பிரியாணி டப்பாவை போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னமோ செவன்னு இருந்துச்சு. என்னதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா நம்ம பூச்சி நண்பர்கள் வெயில் தாங்கலை போல் அவனுங்களே இதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து கிளம்பியாச்சு. முன்னாடி போகிற 2 பேரும் நம்ம காலேஜ் நண்பர்கள் தான். வெயில் போட்டு பொலன்னு பொழந்ததுனால நம்ம ஜூஸ் கடைக்கு வண்டியை விட்டாச்சு. ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சுகர் வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று வாங்கி வயிற்றுக்குள்ளே இறக்கியாச்சு. சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். ஜிம்மில் எனக்கு இன்றைக்கி லெக் டே. நிறைய பேர் லெக் டேவை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டே லெக் டே தான். அதனாலே மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 2 நாள் லெக் ஒர்க் அவுட் போட்டுருவேன். லெக்கு ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோவர் பாடி டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பர் பாடியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லெக்கை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கோழி மாதிரி ஆகிடுவீங்க. எல்லாருமே வீக்லி 2 டைம்ஸ் லெக்கை ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் 1 டைமாவது ட்ரெயின் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ முடியுது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.